ஆகஸ்ட் 15 நம்ம இந்திய திருநாட்டுக்கு மட்டும் அது தேசிய சுதந்திர தினம் இல்லை, வேற சில நாடுகளுக்கும் அன்னைக்கு தான் தேசிய தினம். மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைன், இவங்க பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு 1971 விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கு உலக அரங்கில் பணக்கார நாடாகவும் இருக்காங்க. அடுத்த ஐரோப்பிய நாடான லீச்செஸ்டீன், இவங்க ஜெர்மனி ஆதிக்கத்துக்கு 1866 விடுதலை பெறாங்க. சின்ன தேசமா இருந்தாலும் பணக்கார தேசமா இருக்காங்க. அடுத்து ஆப்பிரிக்கால இருக்கிற ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இவங்க பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு 1960 விடுதலை பெறாங்க. ஆனா ராணுவ ஆட்சி மாஃபியாக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சவுத் கொரியா, இவங்க 1945 ஜப்பானோட காலனி ஆட்சிக்கு விடுதலை பெறாங்க. இன்னைக்கு உலக அரங்குல பெருசாகவும் வளர்ந்துருக்காங்க. கடைசியா நார்த் கொரியா, இவங்களும் 1945 ஜப்பான் காலனி ஆட்சிக்கு விடுதலை பெறாங்க. ஆனா சர்வாதிகார ஆட்சிக்கு மாட்டிக்கிறாங்க. இப்ப கிம் ஜாங் உங் தான் இவர் ஆட்சி பண்றாங்க. நம்ம இந்திய தேசம் கலை, கல்வி, அறிவியல், மருத்துவம், வேளாண்மை எல்லா துறைகளையும் வெற்றி பெற்று வல்லரசாகணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம உறுதி கொள்வோம். இயற்கை மற்றும் மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் எம்எஸ்எஸ் மேரத்தானை 25 ஆகஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் 25 நாங்க சந்திக்கிறோம். எம்எஸ்எஸ் மேரத்தான், a step to a greener path. Thank you.